ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரின்ஸ் வேர்ல்ட். வாங்க, ஒரு சின்ன கப்பு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம், ஒரு ஸ்வீட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் டபுளாக எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, அப்புறம் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதை முட்டையும் அந்த சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையில் சீனி மெல்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு 1/4 கப்பு, நான் 1/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு பச்சரிசி மாவு. உங்களுக்கு தேவையாக எல்லாத்துமே டபுளாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இது இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை நடுவில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். பேன் கேக்கு மாதிரி, ஆனால் அது எண்ணெய் இல்லாமல் பண்ணுறோம். இது எண்ணெயில் ஊற்றிக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய், ரொம்பமாக டீப் ஃப்ரை எல்லாம் இல்லை. அதை லிட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். வெந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டுன்னா. அதனால் எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.